இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காந்தி வருகிறார் என்ற செய்தி வந்தவுடன் கொல்கத்தாவுக்கு வடக்கே அமைந்துள்ள ஜோடிப்பூர் ஆசிரமம் பரபரப்பாக இருந்தது. ஆசிரமத்துக்கு வந்த காந்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வங்காளத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்களுக்கு எந்த ஒடுக்குமுறையும் இல்லை என்பதை உறுதி செய்யவே நவகாளிக்கு செல்ல போவதாக அறிவித்தார். அதே நேரம் மந்திர் மார்க்கில் அமைந்துள்ள இந்து மகாசபா பவனும் பரபரப்பாக இருந்தது. விநாயக தாமோதர சாவர்கர் தலைமையில் இந்து மகாசபையின் மத்திய குழு கூட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முஸ்லிம்களை தாஜா செய்யும் காங்கிரஸ் கொள்கையை எதிர்த்து காங்கிரஸை விட்டு விலகிய பண்டிட் சந்திர சர்மாவும் டாக்டர் கரே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து மக்களுக்கும் பிளவுபட்ட இந்துஸ்தானத்தில் சம உரிமை கிடைக்கும் நிலையில் பாகிஸ்தானின் நிலைமை மோசமாக உள்ளதாகவும், எனவே இந்துஸ்தானத்தில் தங்கியிருக்க விரும்பும் முஸ்லிம்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியாது என்று வலியுறுத்தப்பட்டது. இந்தி மொழி பேசாத மாகாணங்களில் கல்வி, ஊடகம் உள்ளிட்ட அனைத்தும் உள்ளூர் மொழிகளில் இருக்கும் என்றும், தேசிய மொழியாக இந்தி நிர்வாகம் மற்றும் நீதி அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து குடிமக்களுக்கும் ராணுவ பயிற்சி உட்பட பல கோரிக்கைகளும் இக்கூட்டத்தில் வைக்கப்பட்டன. இதே நேரம் கராச்சியில் தனது பங்களாவில் புதிய இஸ்லாமிய நாட்டுக்கான தேசிய கீதமாக எதை வைப்பது என்ற சிந்தனையில் ஜின்னா இருந்தார். அவருக்கு ஜெகநாத் ஆசாத் என்ற கவிஞர் நினைவுக்கு வந்தார். லாகூரைச் சேர்ந்த பஞ்சாபி இந்துவான ஜெகநாத் ஆசாத் என்ற கவிஞரை வரவழைத்து பாகிஸ்தானின் தேசிய கீதத்தை எழுதச் சொன்னார் ஜின்னா. ஒரு காஃபூர் எழுதிய தரனா-இ-பாகிஸ்தான் அந்நாட்டின் தேசிய கீதமாக முடிவு செய்யப்பட்டது. ஐதராபாத்தில் நிஜாம் உஸ்மான் அலி தனது பிரம்மாண்ட அரண்மனையில் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். பாகிஸ்தானின் உதவியை நாடி திவான் தயாரித்த கடிதத்தில் உருது மொழியில் கையெழுத்திட்டு ஒரு சிறப்பு தூதரை கராச்சிக்கு அனுப்பி வைத்தார் நிஜாம். அமிர்தசரஸ் முழுவதும் வன்முறைகள், கலவரங்கள் கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டிருந்தன. சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டனர். இந்துக்களின் வீடுகளும் கடைகளும் சூறையாடப்பட்டன. பஞ்சாப் மாகாணம் முழுவதும் பத்திரிகை தணிக்கை அமல்படுத்தப்பட்டது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். சுதந்திர வார கொண்டாட்டம் தொடங்கியிருந்தது. மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேரு, படேல் உள்ளிட்ட தலைவர்கள் உரையாற்றினார்கள். அதே நேரம் நாக்பூரில் RSSின் மகான் மூத்த பிரச்சாரர்களும் சங்கத்தின் அலுவலர்களும் கூடியிருந்தனர். பிரிக்கப்படாத பாரதத்தின் வரைபடம் அவர்களின் முன் இருந்தது. தேசம் பிரிக்கப்பட உள்ளது. பிரிவினை கோட்டுக்கு அப்பால் உள்ள இந்துக்களையும் சீக்கியர்களையும் எவ்வாறு பத்திரமாக மீட்டு பாரதத்துக்கு அழைத்து வருவது என்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.